சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்படுகிறதா? இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு. திமுகவின் அமைச்சர்களது செயல்பாடுகளும் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி வேலை செய்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடையும் என்று பெருமையாக பேசி வருகிறார். மக்கள் திமுகவை முழுமையாக மதிக்கவில்லை, புறக்கணித்து விட்டார்கள் என்பதை நம்மால் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்றால் அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டும், அமைச்சர் மா சுப்பிரமணியனாக இருக்கட்டும், அமைச்சர் KN நேருவாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நீதிமன்ற வாசலிலும் மக்களை அவதூறாக பேசுவதிலும் முதலாவது இடத்திலேயே இருக்கிறார்கள். திமுகவின் 2026 சட்டமன்ற வேட்பாளர்கள் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமல் புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் ஓரளவு வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. இனியும் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். தற்பொழுது 9 மாதத்தில் குறிப்பிட்ட சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றினால் மட்டும்தான் மக்கள் மீண்டும் திமுகவிற்கு ஓட்டு செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை கணிசமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நிச்சயமாக திமுக வெற்றி அடையுமா என்று கேட்டால் 4 முனை போட்டி, அதிலும் குறிப்பாக அதிமுக, பாஜக, திமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டது. 50 தொகுதிகளை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அதிமுக தெரிவித்துவிட்ட நிலையில் நிச்சயம் கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் கைகோர்த்து விட்டால் திமுகவின் நிலைமை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. எப்படி ஆந்திர பிரதேசத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை நிலவி பவன் கல்யாண் நடிகராக இருந்தும் அரசியலில் வெற்றி கண்டாரோ பல ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் தமிழகத்தில் என்ன செய்தால் எப்படி முன்னேற முடியும் என்பது விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். சர்ச்சைகளில் சிக்காதவர். தமிழக அரசியலில் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு 2 ஆண்டுகளில் 15% மேலாக ஓட்டு வங்கியை வைத்திருக்கிறார். இதுவே போதும் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் பறிக்கப்படலாமா அல்லது அவரை 2வது முறை முதல்வராக தேர்வு செய்யப்படலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.